வணக்கம் மக்களே, நான் மணி டைரக்டர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கோம். அதாவது பழங்காலத்தில் கட்டின மிகப்பெரிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அம்பல் ஊராட்சியில் தாங்க இருக்குது. இந்த கோயிலில் மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுரீஸ்வரர் தான். இந்த கோயிலை நம்ம எதுக்காக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு பழமையான கோயில். இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, இங்கே ஒரு பழமையான கல்வெட்டு இருக்குது. இப்போ அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மக்களே, இந்த கல்வெட்டில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், கல்வெட்டுனா பழமையான கல்வெட்டு, கொஞ்சம் புதுசாக புதுப்பிச்சிருக்கிறதுனால இது இப்படி இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கோயிலோட பேர் போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் அம்பல்னு போட்டிருக்காங்க. அம்பல்ங்கிறது இந்த ஊரோட பேர். இதுக்கு முன்னாடி அம்பர் அப்படின்னு இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருது. அப்புறம் பார்த்தா அது கும்பேஷன் நடந்த நாள் போட்டிருக்காங்க. 2012 7ஆம் மாதம் 6ஆம் தேதி கும்பேஷன் நடந்திருக்கு. அப்புறம் சுவாமினா இந்த கோயிலுக்கான மூலவர், அந்த சாமி யாருன்னு பார்த்தா பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த கோயிலுக்கான அம்மன் போட்டிருக்காங்க. அம்மன் எல்லா கோயிலையும் அம்மன் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கோயிலில் அம்மன் போட்டு சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு சாமியோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலமரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தலமரம்னு வந்து புன்னை மரம் போட்டிருக்காங்க. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் நாயன்மார்னா சோமா சிமார நாயனார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன போட்டிருக்கா, அவதார தலம் அம்பல் திருவாரூர் மாவட்டம். அதாவது இந்த ஊரை தான். இந்த ஊர் வந்து முன்னாடி திருவாரூர் மாவட்டத்தில் இருந்ததாகவும் இப்போ வந்து நாகை மாவட்டத்தில் சேர்ந்துருக்கு. ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அம்பல் திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். அப்போ அம்பலுங்கிறது திருவாரூரில் சேர்ந்ததாக கூட எங்களுக்கே ஒரு டவுட் வருது. இப்போ அடுத்தது பார்த்தா மரபு அப்படி போட்டிருக்காங்க. மரபு வந்து பிராமணர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிராமணர் யாருன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. அடுத்தது பார்த்தோம்னா தொண்டு வேத விதிப்படி யாகம் செய்தவர், சுந்தரரை பூசித்தவர். முக்தி தலம் அப்படின்னு போட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருவாரூர்னு போட்டிருக்காங்க. திருவாரூரில் நம்ம ஆல்ரெடி தெரியும், ஆசியா கண்டத்திலேயே மிக உயரமான தேர் எதுதான், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அந்த தேர் தான். அது என்ன கோயில்னா தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவாரூரில் இருக்குது. அங்கே தான் இது வந்து முக்தி தலம்னு போட்டு திருவாரூர்னு போட்டிருக்கிறதுனால அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா காலம், இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது. கிபி 840 865 போட்டிருக்காங்க. சுந்தரர் காலத்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இவங்கெல்லாம் இருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சுந்தரர் காலத்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி இந்த கிபி 840 865 சுந்தர காலத்தவர் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மக்களை, இப்போ நம்ம பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க. ஓம் நம சிவாய, காசியை விட உயர்ந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு தேவார பாடல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. மக்களே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகம் திரு அம்பர் பெருந்திருக்கோயில், அதாவது திரு அம்பர் மாக்காலத்தை தான் திருமாலன்னு இப்ப சொல்றாங்க. இந்த கோயில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அம்பர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அம்பல் அப்படின்ற பேரை வழங்கும் பொழுது அது அந்த காலத்துல வந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை, மறைக்கப்பட்ட ரகசியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியுது. இந்த கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஒரு மினியேச்சர் மாதிரியே இருக்கு. அதாவது மக்களே, சிவராத்திரி இல்லைன்னா அமாவாசை, மகா சிவராத்திரி, பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து நீங்க விளக்கு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். மக்களை, எனக்கு முக்கியமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரியே இவ்வளோ உயரத்துக்கு காம்பவுண்ட் சுவர் அமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்திலேயே இப்போ ஆட்டோவில் வந்து பயணிகள் போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க உட்காந்தாங்கன்னா அந்த லோடு பேலன்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த டோ இன்னு டோ அவுட் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் மக்களே, 1000 ஆண்டுகளை தாண்டியும் வலிமையாக நிற்கணும் இந்த செவுரு அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டிடக்கலையை வந்து நல்ல ஆர்கிடெக்சர், அந்த காலத்தில் உள்ள கட்டிடக்கலையை பயன்படுத்தி திறமையாக வல்லுநர்களை வச்சு உருவாக்கியிருக்காங்க. எல்லா சிவன் கோயில்களிலும் இந்த வில்வ மரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது ஒரு சிவன் கோயில் மட்டும் கிடையாதுங்க. இங்க வந்து விநாயகர், முருகன், ஐயப்பன், மற்ற தெய்வங்களுக்கும் இங்க சன்னதி தனித்தனியா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அங்க பார்த்தது பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி, இது சுப்பிரமணியர் முருகன் சன்னதி.
அதாவது இதுல வந்து சிறப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள். ஐயப்பனை பார்க்கணும்னா படிக்கட்டுகள் இருந்தாதான் பார்க்க முடியும். அவ்வளவு மலைப்பகுதிகளையும் தாண்டி ஐயப்பனை பார்த்து தரிசிச்சாதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள. வருட வருடம் கண்டிப்பாக இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கன்னி பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும். சுற்று வட்டாரத்திலிருந்து எல்லாருமே இங்கதாங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கூட்டம்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். மக்களே, இது துர்க்கை அம்மன் சந்நிதி. இங்க பொதுவா நமக்கு கொடுக்கப்படுற பிரசாதம் பாத்தீங்கன்னா குங்குமம். பெண்கள் தான் வந்து இங்க அதிகமா வழிபடுவாங்க. ஸ்ரீ ஐம்புகேஸ்வரர் சன்னதி அப்படின்னு போட்டிருக்கு. எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னு வச்சுங்களேன், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நந்தி சிலைக்கு முன்னாடி உட்காந்து ஒரு பக்கம் காதை மூடிக்கிட்டு ஒரு பக்கம் காதுல சொல்லுவோம் நாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். நேராக பார்த்தீங்கன்னா மூலவர் சிலை தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய சிவன் சிலை இருக்குது. பெருசு கிடையாது, இங்கே சின்னது தான். அதே மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. ஒரு பெரிய கோபுரம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பெரிய நந்தி சிலை. அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம்.